நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி, குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சுப முகூர்த்தம் மற்றும் சதுர்த்தி. யாரை வழிபடலாம்? விநாயகரை வழிபட கவலைகள் குறையும். இன்று யாருக்கெல்லாம் நல்ல நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படவும், புதிய முயற்சிகளில் சூழ்நிலை அறிந்து சிந்தித்து செயல்படவும், தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, குழந்தைகள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மறைமுகமான சில விஷயங்களை அறிவீர்கள். கால்நடைகளிடம் கவனத்துடன் இருக்கவும். மிதுன ராசி அன்பர்களே, செய்கின்ற முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கடகராசி அன்பர்களே, பிறமொழி சார்ந்த மக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும். சிறுதூர பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவுகள் அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் ஏற்படும். வெளியூர் வர்த்தக செயல்களில் சிந்தித்து செயல்படவும். விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படவும். கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லவும். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரிக்கும். நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படும். சேமிப்பு விஷயங்களில் ஆலோசனை கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் உண்டாகும். நெருக்கமானவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, கற்பனை கலந்த உணர்வுகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். குண இயல்புகளில் மாற்றங்கள் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல்கள் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவை உருவாக்கும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். சமூக பணி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மீன ராசி அன்பர்களே, வஞ்சனையான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும்.